பிரியமானவர்களே, கர்த்தர் நல்லவர். இந்த நாள் நிச்சயமாகவே கர்த்தர் உண்டு பண்ணின நாள். இதில் நாம் களி கூர்ந்து மகிழ்வோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த நல்ல விசுவாச போதனைகளை கேட்கும்படியாக அவங்க ஒவ்வொருத்தரையும் இந்த காலை வேளையில் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இன்றைக்கு ஒரு அற்புதமான சத்தியத்தை கற்றுக்கொள்ள போகிறோம். எப்போ வரைக்கும் நம்ம ஜெபிக்கணும், எப்போ வரைக்கும் விசுவாசிக்கணும், விசுவாசிக்க முடியலையே அந்த மாதிரி கட்டத்துக்கு வரும்போது நாம் எப்படி ஜெபிக்கணும், அதை தான் இன்றைக்கு நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். சங்கீதம் 123 முதல் 2 வசனங்களை வாசிக்கிறேன். சங்கீதம் 123 முதல் 2 வசனங்கள். பரலோகத்தில் வாசமாய் இருக்கிறவரே, உம்மிடத்திற்கு என் கண்களை ஏறெடுக்கிறேன். இதோ வேலைக்காரரின் கண்கள் தங்கள் எஜமான்களின் கையை நோக்கி இருக்குமா போலவும், வேலைக்காரியின் கண்கள் தன் எஜமாட்டியின் கையை நோக்கி இருக்குமா போலவும், எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்கிற வரைக்கும் எங்கள் கண்கள் அவரை நோக்கி இருக்கிறது. நம்ம ஜபத்துக்கு பதிலை பெற்றுக்கொள்கிற வரைக்கும் நம்ம கண்கள் யாரை நோக்கி இருக்கணும்? அவரையே நோக்கி இருக்கணும். ஜபத்திற்கு பதில் கொடுக்கிறவரையே நோக்கி இருக்கணும். எப்படி எஜமான்களையே நம்ம சம்பளத்துக்காக எஜமான்களை பார்த்துட்ருக்குறோம். ஒரு வீட்டில் வேலை செய்கிறவங்க எஜமாட்டியை பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. அந்த மாதிரி நம் தேவனாகிய கர்த்தர் நமக்கு உதவி செய்கிற வரைக்கும், அந்த ஜபத்திற்கு பதிலை பெற்றுக்கொள்கிற வரைக்கும் நம்ம அவரையே தான் நோக்கி பார்க்கணும். சூழ்நிலைகளை பார்க்கக்கூடாது. அந்த சத்தியத்தை தான் இன்றைக்கு நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். பாருங்கள், இதை ஒரு இன்சிடெண்ட் மூலமாக நாம் கற்றுக்கொள்ளலாம். மார்க் 4வது அதிகாரம், மார்க் 4:35 வசனம். மார்க் 4:35. அன்று சாயங்காலத்தில் அவர் அவர்களை நோக்கி, அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்றார். ஆண்டவர் சீஷர்களை நோக்கி சொல்கிறாரு, ஒரு பர்டிகுலர் டேல அக்கறைக்கு போவோம் வாருங்கள். அதாவது கப்பர்நகூம்ன்ற இடத்துக்கு போகணுன்னு சொல்லி சீஷர்களை கூப்பிடுறாரு. எதுக்குன்னா அங்கே ஒரு பிசாசு பிடிச்ச மனுஷன் இருக்கான், அவனை போய் சுகப்படுத்துவதற்காக சீஷர்களை கூட்டிகிட்டு போகிறாங்க. ஆண்டவருக்கு தெரியும் அந்த பிசாசு பிடிச்ச மனுஷனை நம்ம சுகப்படுத்த போகிறோம் அப்படிங்கிறது ஏசாண்டவருக்கு நல்லாவே தெரியும். இதுக்கு நடுவில் என்ன பிரச்சனை போராட்டங்கள் வந்தாலும் ஆண்டவர் நிச்சயமாக அதை ஜெயிச்சு அந்த கப்பர்நகூமுக்கு போயே தான் தீருவோம் அப்படிங்கிறது ஏசாண்டவருக்கு தெரியும். ஆனால் இந்த சீஷர்களுக்கு தெரியல. கூடவே தான் இருக்கிறாங்க, ஏசாண்டவரோடே தான் இருக்கிறாங்க, ஒவ்வொரு நாளும் விசுவாச போதனைகளை கேட்டே தான் இருக்காங்க. ஆனால் இவர்கள் சூழ்நிலையை பார்க்கிறவர்களாக இருந்தார்கள். நம்ம சூழ்நிலையில வாக்கு தத்தங்களையும் வசனங்களையும் பார்க்காம சூழ்நிலையை பார்க்கிறவர்களாக இருந்தோம் அப்படின்னா நம்ம ஜபத்திற்கு பதிலை பெற்றுக்கொள்வதில் கால தாமதம் ஏற்படுது. அப்போ நம்ம சூழ்நிலைகளை பார்க்காதபடி கர்த்தர் என்ன சொல்லியிருக்காரு? அக்கறைக்கு போவோம் வாருங்கள். சீஷர்கள் அந்த வசனம் அதை விட்டுட்டாங்க. ஓ, ஆண்டவர் அங்கே போகணுன்னு சொல்லியிருக்காரு, அங்கே ஒரு ஊழியர் இருக்குன்னு சொல்லியிருக்காருன்றதை அதை மறந்துட்டாங்க. கப்பலில் ஏறின உடனே பயங்கரமான புயல். 37வது வசனம் பாருங்க. அப்பொழுது பலத்த சுழல் காற்று உண்டாகி படவு நிரம்பத்தக்கதாக அலைகள் அதன் மேல் மோதிற்று. 38. கப்பலின் பின்னணியத்தில் அவர் தலையணையை வைத்து நித்திரையாயிருந்தார். அவர்கள் அவரை எழுப்பி, போதகரே, நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா என்றார்கள். நாங்கள் செத்து போகிறோமே ஆண்டவரே, இவ்வளவு புயல் அடிக்குது, நீங்கள் தலையணை வச்சு நிம்மதியாக தூங்கிட்டு இருக்கீங்களே ஆண்டவரே அப்படின்னு சொல்கிறோம். பாருங்க, நம்ம சூழ்நிலைகளை பார்த்து கதறுகிறவர்களாக இருக்கிறோம். பாருங்க, நம்மளோட சூழ்நிலையை பார்த்து நம்ம அழுது புலம்புகிறவர்களாக இருந்தோம் அப்படின்னா நம்ம ஜபத்துக்கு பதிலை பெற்றுக்கொள்ள முடியாது. நம்ம சூழ்நிலையை பார்க்காதபடி ஹாஸ்பிட்டலில் சீரியஸ்ன்னு சொல்லிடுறாங்க, இந்த வியாதி இருக்கு அந்த வியாதி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம விசுவாசிகள் என்ன பண்ணணும்? அதை உடைச்சு இயேசுவின் நாமத்தினால நாங்கள் சுகத்தை எடுத்துக்கொள்கிறோம். இந்த சூழ்நிலைகளுக்கு நாங்கள் எதிர்த்து நிற்கிறோம். ஆண்டவர் வாக்கு பண்ணி இருக்கிறார், இயேசு எங்கள் பரிகாரியாய் இருக்கிறார். அந்த விதமாக நம்ம பேசணும். சீஷர்கள் என்ன பண்ணிட்டாங்க? அலைகளை பார்த்து பயந்துட்டாங்க. சூழ்நிலைகளை பார்த்து நம்ம பயப்படுகிறவர்களா இருந்தோம் அப்படின்னா நம்ம விசுவாசிக்க முடியாது. இங்கே சீஷர்கள் அப்படிதான் பண்ணிட்டாங்க. பார்த்து ஆண்டவர் மேலே குறை வேற சொல்லிட்டாங்க. ஆண்டவர், நீர் இப்படி தூங்கிட்டு இருக்கிறீரே அப்படின்னு சொல்லி வேற சொல்லிட்டாங்க. 39வது வசனம் பாருங்க. அவர் எழுந்து காற்றை அதட்டி கடலை பார்த்து, இறையாதே அமைதலா இரு என்றார். அப்பொழுது மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. நம்ம என்ன வார்த்தை பேசணும்? இறையாதே அமைதலா இரு.
இப்படிப்பட்ட வார்த்தையை நாம் பேசுகிறவர்களா இருந்தோம் அப்படின்னா சூழ்நிலையை ஜெயிச்சிடலாம். பாருங்க, ஆண்டவர் அப்புறமா கேட்குறாரு 40வது வசனம், ஏன் பயப்பட்டீர்கள்? ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமற் போயிற்று? எதுனால உங்களுக்கு பயம் வந்துச்சு? ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிற்று? அப்போ இந்த 2 காரியம் நமக்கு அவ்விசுவாசமும் பயமும் இருக்கும்போது நம்ம ஜபத்துக்கு பதிலை பெற்றுக்கொள்ள முடியறதில்ல. இந்த காரியத்தை நம்ம தெளிவாக அறிஞ்சுக்கணும். அடுத்தது சூழ்நிலைகளை பார்க்குறோம், வசனத்தை பார்க்கறதில்ல. இந்த 4 காரியங்களை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சூழ்நிலைகளை பார்க்குறோம், பயப்படுறோம், விசுவாசம் இருக்கிறதில்ல, வசனத்தை பார்க்கறதில்ல. அதனால எந்த ஒரு பிரச்சனையும் எந்த ஒரு சவாலையும் நம்ம சந்திக்கும் முன்பதாக இந்த பயம், அவ்விசுவாசம், சந்தேகம், சூழ்நிலைகளை பார்க்கறது இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் இல்லாதபடி நம்ம ஆண்டவரை நோக்கி பார்க்கிறவர்களாக, வசனத்தை நோக்கி பார்க்கிறவர்களாக, எப்படி ஆபிரகாமும் சாராலும் தங்கள் சரீரத்தை பார்க்காதபடி, தங்கள் தோற்றத்தை பார்க்காதபடி, வாக்குத்தத்தம் பண்ணின தேவன் உண்மையுள்ளவர் என்று எண்ணி வாக்குத்தத்தங்களை பார்த்தார்கள். அவர் சொல்லியிருக்காரு, நிச்சயமாய் குழந்தையை கொடுப்பாருன்றதை விசுவாசித்து கர்த்தரை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவர்களானார்கள். அப்ப நம்ம கர்த்தரை மகிமைப்படுத்தணும். என்ன சொல்லணும்? அக்கறைக்கு போவோம் வாருங்கள்னு ஆண்டவர் சொல்லிட்டாரு. அதனால நம்ம பயப்படக்கூடாது. நம்ம எழுந்து காற்றையும் கடலையும் அதட்டுவோம், விசுவாசத்துல பேசுவோம், அத்தாரிட்டி எடுப்போம், அதிகாரத்தை எடுப்போம், விசுவாசத்துல பேசுவோம் அப்படின்னு சொல்லி பலவீனங்களையும் தரித்திரங்களையும் பற்றாக்குறைகளையும் எல்லாவற்றையும் நாம் அரட்டி இயேசுவின் நாமத்துல எல்லாத்தையும் விரட்டி தள்ளிட்டு சூழ்நிலைகளுக்கு மேல நம்ம எழுந்து நிற்கும்போது நாம் ஜெபத்திற்கு பதிலை பெற்றுக்கொள்ள முடியும். இதுதான் ரகசியம் பிரியமானவர்களே. இப்படிப்பட்ட விசுவாசத்தையும் அதிகாரத்தையும் ஆண்டவர் நமக்குள்ள ஏற்கனவே வச்சுட்டாரு. அதை நம்ம பிராக்டிஸ் பண்ணணும். இறையாதே, அமைதலாயிரு. தரித்திரத்தின் ஆவியை இயேசுவின் நாமத்தினால் எங்க வீட்டை விட்டு வெளியே போ. பலவீனத்தின் ஆவியை இயேசுவின் நாமத்தினால் எங்க வீட்டை விட்டு ஓடி போயிரு. எல்லா சாபங்களையும் முறியடிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினால. பயத்தை விரட்டி அடிக்கிற இயேசுவின் நாமத்தினால. இப்படிப்பட்ட வார்த்தைகளை நாம் பேசும் பொழுது சூழ்நிலைகளை நாம் ஜெயித்து வெற்றியை காண்போம். நிச்சயமாகவே இந்த மெசேஜ் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். நீங்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதோடு அநேகருக்கு இப்படிப்பட்ட விசுவாச வார்த்தைகளை சொல்லிக் கொடுங்க. நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும் என்பதில் சந்தேகமே இல்லை. கர்த்தர் நல்லவர், அவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென், ஆமென்.